ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை ஃபுட் அண்ட் ஃபனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு கட்லெட் ரெசிபி. இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப சீஸியாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் நான் சுடுதண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு ஃபுல் ப்ராக்கலி நான் டிப் பண்ணுறேன். இதை ஜஸ்ட்டு நம்ம பிளான்ச் பண்ணி எடுக்கணும் 3 to 4 மினிட்ஸு. இது நல்லா பிளான்ச் ஆகிடுச்சு. இப்போது அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 3 பொட்டேட்டோ நான் ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் எல்லா பொட்டேட்டோவும் நல்லா மேஷ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி பிளான்ச் பண்ணி வச்சுருக்க ப்ரோக்கலியை நான் கிரேட்டரில் போட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரே ஒரு ஆனியன் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. பெப்பர் ஒரு 1/2 டீஸ்பூன். சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது நல்லா பைண்ட் பண்ணுறதுக்கு இந்த கார்ன்ஃப்ளவர் தான் தேவை. அதனால 3 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 20 மினிட்ஸ் இதை வச்சுருங்க. நம்ம ஃப்ரீசரில் 20 மினிட்ஸ் வைக்கும்போது இது பேட்டி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஃப்ரீசரில் 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. இதை இப்போ இந்த மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சி கையில் நல்லா வடை மாதிரி தட்டிக்கோங்க. தட்டிட்டு நல்லா தாராளமாக உள்ள சீஸ் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன அவைலபிள் சீஸ் இருக்கோ நீங்கள் அந்த சீஸ் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஷெட்டட் சீஸ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட க்யூப் சீஸ் உங்களுக்கு எந்த சீஸ் இருந்தாலும் அந்த சீஸை நல்லா தாராளமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நல்லா ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த எல்லா பேட்டிஸையும் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த பேட்டிஸ்லாம் வரிசையாக இதில் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாகவும் வேணாம், ரொம்ப அதிகமாகவும் வேணாம். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது உள்ளே இருக்க சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரும். இது ஒரு பக்கம் ப்ரௌன் ஆன பிறகு எல்லாத்தையும் ஃப்ளிப் பண்ணி விட்டுருங்க. ரெண்டு பக்கம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டி அண்ட் சீஸியான ப்ராக்கலி பொட்டேட்டோ கட்லெட் ரெடி. இதை நீங்கள் அப்படியே ஒரு கெச்சப் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.